ஹாய், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இமேஜில் பின்னாடி நிறைய திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை ஹைட் பண்ணி நம்ம இமேஜ் திங்ஸ் மட்டும் க்ராப் பண்ணி எடுக்கணும், கட் பண்ணி எடுக்கணும்னு நினைப்போம். அதுக்கு ஃபோட்டோஷாப் தெரியணும், இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களால் ஈஸியாக வித்தின் செகண்ட்லேயே ஆன்லைன் மூலமாக உங்கள் ஃபோட்டோவை அழகாக கட் பண்ணி எடுக்க முடியும். அந்த ஸ்டெப் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் போய் ரிமூவ் பிஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் போய்கிட்டால் போதும். 2 வே இருக்குது. அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணி இந்த ஃபோட்டோ இருக்கிற அந்த பர்டிகுலர் இந்த அவங்க காமிச்சிருப்பாங்க அதுமாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபேஸ், அதாவது உங்களோட ஃபோட்டோ மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ஃபோல்டர் மூலிமா இமேஜ் உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்தோ மொபைல்லேருந்து அப்லோட் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா உங்கள் ஏதாவது யூஆர்எல் பேஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த 2மே தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், யூஆர்எல் பற்றி பார்க்கலாம். ஓகே, அப்போ ஆன்லைனில் சும்மா ரேண்டமாக ஒரு இமேஜ் தேடுறேன். ஸோ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ நிறைய இமேஜஸ் இருக்குது. ஸோ ஐ சூஸ் திஸ். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் லிங்க்னு இருக்கும், காப்பி பண்ணிட்டு நீங்கள் யூஆர்எல் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூஆர்எல் இன்செர்ட் பண்ணிட்டா போதும். வித்தின் அ செகண்ட்லேயே பார்க்கலாம் அந்த இமேஜ் எப்படி கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. யா, லுக்ஸ் கிரேட். அண்ட் இன்னொன்று என்ன, அப்லோட் ஆப்ஷன். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அண்ட் தென் நீங்கள் என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர் மூலமா உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 2 வே இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அழகாக கட் ஆகி வந்துடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் எடிட் நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் எடிட்டும் பண்ணலாம். பல விதமான விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். இது மாதிரி ரேண்டமான உதாரணத்துக்கு இந்த மாதிரி பின்னாடி பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்க முடியும், ஆர் இந்த மாதிரி பின்னாடி பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்க முடியும். லைக் இஸ்ட் லோடிங். ஓகே, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ண முடியும். எனக்கு பிளெயின் பேக்ரவுண்ட், கலர் பேக்ரவுண்ட் வேணால் கலர்ஸ்லையுமே இருக்குது. கலர்ஸ்லையுமே செட் பண்ணிக்க முடியும். லுக் ஹாசம், ரைட்? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக அது ஒர்க் ஆகும். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.